நம்ம செய்கிற வேலையை பார்த்து யாராவது நம்மளை பாராட்டினா எவ்வளோ நல்லா இருக்கும். அது நமக்கு gift கொடுத்த மாதிரி தான். ஃப்ரீக்கும் கிஃப்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வணக்கம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் உதயா மகேந்திரன். ஃபஸ்ட்டு அவங்கள எனக்கு யாருன்னே தெரியாது, இப்போ எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க எனக்கு கிஃப்டாக ஒரு 13 வகை பிளான்ட்டும் கொஞ்சம் சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ரீன்னு சொல்ல மாட்டேன், கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஏன்னா ஃப்ரீன்னா நம்ம கேட்டு வாங்குறது, கிஃப்ட்டுன்னா நமக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக நமக்காக கொடுக்குறது. எனக்கு அப்படி தான் இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒருத்தவங்க நம்ம யாருன்னே தெரியாது, அவங்க நமக்காக கொடுக்குறது. ஃபஸ்ட்டு ஒன்று செங்கற்றாழை. இது எங்கே தேடினாலும் கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சாலும் நமக்கு அது காசு கொடுத்து வாங்குகிற அளவுக்கு அது அவ்வளோ ரேட்டு, 1000 ருபீஸ் அந்த ரேட்டில் இருக்கும். அதை எனக்கு அவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க. நான் இதை கட்டாயமாக நல்லா வளர்த்து எல்லாருக்கும் நான் அவங்க எனக்கு கொடுத்த மாதிரியே நான் மற்றவங்களுக்கும் இதை கொடுப்பேன், நான் ஷேர் பண்ணுவேன். 2வது விலாமிச்சை. இது வெட்டிவேர் மாதிரி, ஆனால் வெட்டிவேரை விடவும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதனோட வேரையும் எடுத்து நம்ம குடிக்கிற தண்ணி இதிலெல்லாம் போட்டு பயன்படுத்தலாம். வெட்டிவேரில் உள்ள என்ன பெனிஃபிட்டோ அதை விட அதிகமான பெனிஃபிட் அதில் கிடைக்கும். 3 இது கற்பூரவள்ளி, ஓமவள்ளி 2 பேர்லேயுமே சொல்கிறாங்க. இதில் லைட்டாக ஒயிட் கலர் இருக்குது. இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 4 சில்வர் போத்தோஸ். ஏற்கனவே என்கிட்ட மஞ்சள் கலரில் உள்ள ஷேடு உள்ள போத்தோஸ் தான் இருந்தது. அவங்கள்ட்ட 4 இருக்குது. எனக்கு ஒன்று புதுசாக கொடுத்து விட்டாங்க, சில்வர் போத்தோஸ். இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. ஒயிட் ஷேட் இருக்குது அந்த இலைகளில். இதுவும் எனக்கு கிடைக்காதது தான் அவங்க கொடுத்துருக்காங்க. 5 சங்கு நாராயணா. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது, நர்சரியிலலாம் இருக்கவே இருக்காது எங்கே தேடினாலும். இது வலம்புரி, இடம்புரி சங்கு மாதிரி அதனுடைய இழைகள் இருக்குது. பூக்களோடு கொடுத்தாங்க. இது அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் பயன்படுத்தின இலைகளில் ஒன்றா. காட்டுக்குள்ளே போகும்போது மலைவாழ் மக்கள் இதனுடைய இலைகளை மென்று சாப்பிடுவாங்களா, அதனால் தாகம் பசி கூட 2-3 நாளைக்கு இருக்காதான். இது தெய்வீக மூலிகைன்னு கூட சொல்கிறாங்க. எனக்கு அவங்க கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த செடியை பற்றி நான் தேடி பார்த்தேன். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதில். அதை சும்மா நம்ம பயன்படுத்திட முடியாது. 6 ஏலக்காய். ஏலக்காய் ஒரு 2-3 வாட்டி வாங்கி நான் ஏமாந்துட்டேன். இந்த தடவை நான் கரெக்டாக வாங்கியிருக்கேன். ஏன்னா கொடுத்தது என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க எனக்கு. எனக்கு ரொம்ப நாளாக ஆசை ஏலக்காய் வளர்க்கணுன்னு. ஆனால் எங்கள் ஊரில் வளருமான்னு தெரியல, ஆனால் வளர்க்க தான் போகிறேன். 7 பேரரத்தை. இதையும் சித்தரத்தை மாதிரியே பயன்படுத்தலாமா? இந்த செடியெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்ததே அவங்க தான். அவங்களும் களத்து மேடு தோட்டம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கரிஞ்சி. கரிஞ்சியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அவங்க எல்லா பிளான்ட்ஸும் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களால இதை ஷேர் பண்ண முடியலை. காரணம் என்னென்னா, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு நேரமே கிடையாது அவங்களுக்கு. அதனால தான் எனக்கிட்ட கொடுத்துருக்காங்க, எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதை நான் நிறையா செடிகளாக வளர்த்து என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கட்டாயமாக இதை நான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தெரியாத ஒரு நபர் எனக்கு இதை கொடுத்தது. இப்போ நல்ல ஃப்ரெண்டு. இது பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ. இதெல்லாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சேகரித்தது. அவங்க இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில். வேலூர் திருவிழா, கிழங்கு திருவிழாவுக்கெல்லாம் போயிருக்காங்க. 2 வருஷமாக போயிருக்காங்க. இதில் பர்பிள் கலரில் ஸ்வீட் பொட்டேட்டோ வரும். இது அடுத்த நாள் எடுத்தது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. இங்கேருந்து போகிறதுக்கெல்லாம் அவ்வளோ நேரமாகும். முதல் தடவை அவங்க கணவர் கூட்டிகிட்டு போனாங்களாம். 2வது தடவை அவங்களே வாலண்டியராக போயிருக்காங்க. இந்த வருஷமும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு வெறித்தனமான கார்டனர்னு கூட சொல்லலாம். இது ஒரு வகையான திப்பிலி. இதனுடைய இலைகள் நீட்டமாக இருக்குமா. வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும். நல்ல பெரிய கொடியாக இருக்குமா. அவங்க தோட்டம் ஃபுல்லாக வளர்ந்து பக்கத்து தோட்டத்துக்கு போயிருச்சான். 11 வெற்றிலை. இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இதில் காய்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா, அவ்வளோ நீளமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது அவங்க தோட்டத்துலேருந்து எனக்கு வீடியோவாக எடுத்து போட்டது. இவ்வளோ நீளமான காய் இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட இதையும் நான் கேட்டு இந்த கட்டிங்ஸையும் வாங்கிக்கிட்டேன்.
அவங்க இன்னும் என்னென்னமோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களால நேரமின்மையினால் அவங்களால யாருக்குமே கொடுக்க முடியலையாம். அது எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் கட்டாயமாக எல்லாருக்கும் கொடுப்பேன். இது சிறுவள்ளி கிழங்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க சேகரிச்சிருக்காங்க. கிழங்கு திருவிழா நிறைய வேளாண் குரூப்ஸ்லாம் இருக்கிறாங்க அவங்க. எனக்கு எதாவது டவுட்டுனாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எனக்கு. 13 அக்ரஹாரா அந்த பல்வழி பூண்டு செடி தான். அதை அவங்க பயன்படுத்தியிருக்காங்களாம். வச்சோன்னே மரமரன்னு இருக்குமா, அந்த பூவை யூஸ் பண்ணோன்னே கொஞ்சம் நேரத்துக்கு பல்வலி இல்லாத மாதிரி இருக்குமா. அது கூட இந்த நெய் மிளகாய், ஆரஞ்சு கலர் நெய் மிளகாய் சுத்தமாக இதில் வந்து காரமே இல்லையா, ஆனால் வந்து அந்த நெய் வாசம் நல்லா அடிக்குமா. இது சங்குப்பூவில் 2 வெரைட்டி இருக்குன்னு சொன்னாங்க. அடுக்கு பெட்டல்ஸ் லைட் கலரும், அப்புறம் இதில் கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜிடபிள் சீட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் அடுத்த வருஷம் முளைக்க வைக்க போகிறேன். கட்டாயமாக அதுலேருந்து உங்களுக்கு நான் சீட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவேன். இது என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக இதை அவங்க எனக்கு அனுப்புன சிகப்பு மருதாணி பூ விதைகள். நன்றி.